ஹாய் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பார்க்க போறோம் அப்படின்னா 10th தமிழ் டெட்டுக்கான முக்கியமான கேள்விகள் என்னென்ன இருக்கு அதில் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 10th உடைய முதல் 3 இயல் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6 அதாவது பருவம் 2 அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்விகள் என்னென்ன இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஸோ ரயில்வே எக்ஸாம் அதை பற்றின உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வேணும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த எக்ஸாம் பற்றின அனைத்து சந்தேகங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெரடைரி சார்பாக எல்லா பிரான்ச்சிலும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் போக போகுது. அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் உள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துக பொறுத்த வரைக்கும் இந்த நாளும் அதுக்கு சரியான சொல்லோட வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்த சொல்றாங்க. விசும்பு, இந்த விசும்புங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விசும்பு என்றால் வானம். ஏக்கு 4 2 இடத்துல இருக்கு, ஏல இருக்கு, சீல இருக்கு. அதே போல ஊழி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா யுகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிக்கு 1 எங்க இருக்கு, இங்க தான் இருக்கு ஆப்ஷன். ஓகே, அப்போ ஏவை நெக்லெக்ட் பண்ணலாம், சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. அதே போல பீடுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், சிறப்பு. ஊழ் அப்படின்னா முறை, இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 இல்லை 2 வரைக்குமே வந்து ஒன்றா கொடுத்துட்டு அந்த ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ 4மே ஒரு தடவை செக் பண்ணுறதுல நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 2வது கேள்வி, பாடல் வரி கொடுத்துட்டு இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்றாங்க. அண்டம், இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வடிவத்தில் இருக்கு அப்படிங்கிற அறிவியல் செய்தியை சொல்லக்கூடிய ஒரு நூல். ஓகே, திருவாசகம் அப்படிங்கிறத இதுக்கு ஆன்சரு. திருவாசகத்துடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருக மாட்டார்னு சொல்லுவாங்க. வெறும் ஆன்மீகம் பத்தி மட்டுமே பேசல, இது அறிவியலும் பேசுது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இது ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் தோன்றிய நூல். 1500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி உலகம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு, அப்புறம் உயிரினங்கள், அதனுடைய தோற்றம், இந்த மாதிரியான அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நூலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. செகண்டுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. 3வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுகள் கொடுத்துட்டு அந்த கூற்றுக்களை வந்து பார்த்தீங்கன்னா எது சரியானதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்றுகள் என்னென்ன இருக்குதான் அப்படின்றத கவனிப்போம். கூற்று 1 பாருங்க என்ன சொல்றாங்கன்னா பரிபாடல் 8 தொகை நூல்களில் 1 அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கு அப்படின்றாங்க. சரியா? இது ஒரு பெயர் இருக்குன்னா அந்த பெயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக குறிச்சா அதுக்கு பேர் அடைமொழின்னு சொல்லுவாங்க. அப்போ பரிபாடலுக்கு ஓங்கு என்பது தான் சரியான அடைமொழி. ஓகே, அப்போ இந்த கூற்று சரி. 2வது சங்க நூல்கள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்றாங்க. முதல் இசை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு தோன்றிய நூல்கள்ல முதல்ல இசை பத்தியும் அதுல இசையோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னு சொன்னோம்னா அது எந்த நூல்னு சொல்லி பார்த்தோம்னா பரிபாடல். இப்போ இந்த கூற்றும் சரிதான். அது 3வது கூற்று என்ன சொல்றாங்கன்னா உரையாசிரியர்கள் பரிபாடலில் 100 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இன்று 24 பாடல்களே கிடைத்துள்ளன. சரியா அப்படின்னா 24 பாடல்கள் கிடைத்திருக்கிறது உண்மை. ஆனா 100 பாடல்ங்கிறது வந்து பார்த்தோன்னா தப்பு. இதுல இருக்கக்கூடிய மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை 70. அதான் ரொம்ப முக்கியம். 100ங்கிறது 18/10 தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு பரிபாடல்ல கிடையாது. பரிபாடல் இருக்கக்கூடிய மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை 70. அப்ப இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அதே போல பழைய புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 22ன்றத கொடுத்துருப்பாங்க. நமக்கு பரிபாடலில் கிடைக்கப்பட்ட மொத்த பாடல்களோட எண்ணிக்கை 22. நீங்க ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்திருந்தா 24 தான் சரி. 24ங்கிறது ஆப்ஷன்ல இல்லைனா தான் நீங்க 22 பார்க்கணும். ஓகே, அப்போ 1 மற்றும் 2 ஆப்ஷன் ஏ 3க்கு. இது 4வது கேள்வி என்னன்னா ஒரு பாடல் வரி, இந்த பாடல் வரி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தை சேர்ந்த ஒரு ஊருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. அது எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்றது தான் கேள்வியாவே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாடல் வரியை பாருங்க. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்றுரை அப்படின்றாங்க. அதாவது யானைகள், மிக நீண்ட யானை படைகள், தேர் படைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நகரமா வந்து பார்த்தீங்கன்னா கரூர் அப்படிங்கிற ஊர் இருந்திருக்கு. இந்த கரூருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சேரர்களுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த கரூர் அப்படிங்கிறத நமக்கு எந்த இலக்கியம் குறிப்பிடுது இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகநானூறு. ரொம்ப முக்கியம். இந்த ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் நீங்க இதுல நோட் பண்ணி வச்சுக்கணும். கரூர் பற்றி கூறக்கூடிய இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
அகநானூறு இதை மட்டும் தனியாக எழுதிங்க. ஏன்னா இதுதான் நமக்கு கீ. இந்த பாடல் வரிகளில் ரொம்ப முக்கியமானது அதுதான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நாம் வந்து அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எது எதெல்லாம் வந்து நம்ம மறந்துடுவோம்னு நினைக்கிறோமோ அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ஐந்தாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, 2 கூற்றுகளில் எந்த கூற்று சரின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக திணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கு. ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை குறிக்கக்கூடியது. ஆனால் திணைனா ஒழுக்கத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மைப்படுத்தும். அப்போ இங்க இருக்கக்கூடிய பொருட்கள்ல ஒழுக்கமுடையதுல உயர்ந்தவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனிதர்கள் தான். அப்போ மனிதர்கள் தான் உயர்திணை. மனிதர்கள் உயர்வாக எண்ணக்கூடிய கடவுள்கள் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணையாக தான் கருதப்படுவாங்க. அப்போ நல்லா கவனிக்க வேண்டியது, ஆறறிவு கொண்டு சிந்திக்கும் திறன் பெற்ற ஒழுக்கத்தில் உயர்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணைன்னு சொல்லுவாங்க. மனிதர்களை தவிர ஏனைய உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அனைத்துமே அக்ரிணை. இப்போ ஏன் வந்து இதை பத்தி சொல்றோம் அப்படின்னா, இங்க அக்ரிணைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அக்ரிணைனா என்னங்கிறது நமக்கு தெரியணும்ல. அடுத்தது பால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பால் அப்படின்னா திணையோடைய ஒரு பிரிவு தான் பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொத்தம் 5 விதமான பால் இருக்கு. கவனிக்க வேண்டியது அதுதான். இந்த 5ல உயர்திணைக்கு உரிய பால் 3, அக்ரிணைக்கு உரியது 2. உயர்திணையில நம்ம தனித்தனியா பிரிச்சு சொல்லுவோம். ஆண், பெண், அதே போல வந்து போனா இருவரும் சேர்ந்தது பலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் ஆண் பால், பெண் பால், பலர் பால். ஆனா அக்ரிணையில நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். பொதுவாக தான் குறிப்பிடுவோம். இப்போ ஆடு அப்படின்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆடுங்கிறது ஆனா பெண்ணா, அல்லது மாடு அப்படின்னா ஆனா பெண்ணா அப்படிலாம் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட மாட்டோம். தனித்தனி சொற்கள் இருந்தாலும் நம்ம பொதுவாக தான் குறிப்பிடுறோம். அப்போ அதில் எண்ணிக்கை மட்டும்தான் வரும். எதில்? அக்ரிணையில். அதான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ ஒன்று அப்படின்னா ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது பல இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் பலவின் பால்னு சொல்லுவோம், பலர் பால்னு சொல்ல மாட்டோம். இங்க அதுதான் கொஸ்டின் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே. அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன் பால். ஆமா, ஒன்றனை குறிச்சா ஒன்றன் பால் தான், அது சரி. ஆனா இங்க அக்ரிணை பலவற்றை குறிப்பது பலர் பால்றாங்க பாருங்க. இந்த பலர் பால் எதுக்குரியதுன்னு சொன்னோம்? உயர்திணைக்குரியது, அக்ரிணைக்குரியது கிடையாது. அப்ப இந்த இடத்துல என்னன்னு வரணும்? பலவின் பால் அப்படின்னு வந்திருக்கணும். பலவற்றை குறிப்பதுக்கு பேரு அக்ரிணையில பலவின் பால் அப்படிங்கிறது. அப்ப இரண்டாவது கூற்று தப்பு. கூற்று 1 மட்டும் சரி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5க்கு. அடுத்து 6வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணும். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். இது ஒண்ணு. அடுத்தது அதிலே தொடர்ச்சியா வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இந்த தொடர்களில் இடம்பெறக்கூடிய வழு அமைதி என்னென்ன நல்லா கவனிக்க வேண்டியது முறை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை கவனிக்கணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வழு அமைதி வருது, ஆப்ஷன்ல அது பொருத்தமா இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா முன்ன பின்ன ஆப்ஷன் மாற்றி கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வரது இங்கே லாஸ்டா கொடுத்துட்டு லாஸ்டா வரது முதல்ல கொடுத்து மாற்றி கொடுத்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா குழப்புவாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க பாருங்க, வழு அமைதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வழு என்றால் குற்றம், அமைதி என்றால் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் அமைதி. அப்போ குற்றமுடையதா இருந்தாலும் பேச்சு வழக்கில் அல்லது எழுத்து வழக்கில் அதை நம்ம ஏத்துக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு பேர் தான் வழு அமைதி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பேசும்போதே சொல்லுவோம், அது பாரு இப்படிலாம் பண்ணுது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பாரு இப்படிலாம் பண்ணுதுங்கிறது அதுங்கிறதே நமக்கு வந்து அக்ரிணியை குறிக்கக்கூடியது. ஆனா நம்ம சில நேரங்களில் இதை வந்து மனிதர்களை பார்த்து சொல்லுவோம். ஓகே, நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்களே அல்லது நம்ம வீட்டை சேர்ந்தவங்களே அல்லது இன்னொருத்தவங்களே வந்து பார்த்தா இந்த மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளால தவிர்க்க முடியும். இந்த மாதிரி பிழை ஏற்படும், அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு ஏற்படுறதுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிழைகள்லாம் ஏற்படுது, நம்ம எதெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வழி அமைதியாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, வித்துவ கோட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆண் தெய்வத்தை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா யார் அழைக்கிறாரு? குலசேகர ஆழ்வார் அழைக்கிறார். இதுல என்ன கவனிக்கணும்? ஆண் தெய்வம்னு சொல்லிட்டாங்க. ஆணுன்னா அப்பான்னு தான் சொல்லுவோம், அம்மான்னு சொல்ல மாட்டோம். இங்க பாருங்க, அம்மான்னு அழைக்கிறாங்க. அப்ப ஆணை பெண்ணா மாத்தி அழைக்கிறாங்க. அப்போ பால் அப்படிங்கிறது வந்து இங்க பிழையா வந்திருக்குது. இருந்தாலும் அவர் சொன்னாருன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், அதே வார்த்தையை இங்க பயன்படுத்துறோம். அப்போ பால் வழு அமைதி. இங்க எங்க ஆப்ஷன் இருக்கு பாருங்க, பால் வழு அமைதி ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்தது, பூனையார் பால் சொற்றை கண்டதும் வருகிறார். பூனை, பூனையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணியானா நம்ம அக்ரிணி, அது மனிதர்கள் தான் உயர்திணைன்னு சொன்னோம். அப்போ பூனைனா பூனைன்னு தான் சொல்லணும். பூனையார் வருகிறார் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படிங்கிறது வருது பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயர்திணையில் இருக்கக்கூடிய மரியாதை, ஒருமையும் பயன்படுத்தலாம் மரியாதைக்கு. அதே போல பன்மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணைக்கு வந்து உரியது. அப்போ இந்த இடத்துல அப்படிங்கிறது வந்துட்டாலே இது வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணைக்கு வரணும். இங்க வருகிறாருங்கிற வினைமுற்றலையும் பாருங்க. ஓகேவா? வருகிறார் அப்படின்றாங்க. வருகிறார்னா உயர்திணைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வினைமுற்று வரணும். ஆனா அக்ரிணை கொண்டு வருது. அப்போ இந்த இடத்துல திணைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிழையா வந்திருக்குது. இருந்தாலும் கொடுத்துருக்காங்கன்றக்காக இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
என்ன வழுவமதின்னு சொல்லணும், திணை வழுவமதி அப்படிங்கிறத குறிப்பிடணும். நல்லா கவனிக்க வேண்டியது அதுதான். புனைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ரிணை. ஆனா வருகிறார்னும் போது நம்ம இந்த சொல்ல எதுக்கு பயன்படுத்துவோம், இந்த இர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணையில வரக்கூடிய மரியாதை ஒருமைக்கும், அதாவது ஒருமை மரியாதையா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுவோம். அதே போல பன்மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவோம். நல்லா கவனிக்க வேண்டியது அதுதான். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணைக்கு அதை பயன்படுத்திருக்கன்றதால இங்க திணை பழியா இருக்குது, அதனால திணை வழுவமைதி அப்படின்னு அர்த்தம். ஆறுக்கு ஆப்ஷன் சி. படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குகின்றாங்க. ஸோ ஒரு வேர்ச்சொல் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அந்த வேர்ச்சொல்ங்கிறது கட்டளை சொல்லா இருக்கும். மேற்கொண்டு அதை பிரிக்க முடியாது நம்மளால. அந்த வேர்ச்சொல்ல இருந்து என்னென்னலாம் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினைமுற்று உருவாக்கலாம். வினைமுற்றான அர்த்தம் காலத்தை கொண்டு முற்று பெற்ற ஒரு சொல்லா இருக்கணும். காலம் காட்டணும். 3 காலங்கள் எது வேணாலும் காட்டலாம். அடுத்தது அதுல இருந்து எச்சத்தை உருவாக்கலாம். அந்த எச்சம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெயரெச்சமாவும் இருக்கலாம், வினையெச்சமாவும் இருக்கலாம். அதே போல தொழில் பெயர் உருவாக்க முடியும், வினையாளனின் பெயர் உருவாக்க முடியும். அப்ப இந்த படிங்கிற சொல்லுல இருந்து அவங்க கேட்கறது என்னன்னா வினையெச்சம் என்னன்னு தான் கேட்கிறாங்க. நீங்க மீதி எல்லாமே வந்து சொல்லுங்க. ஓகேவா? வினைமுற்று என்ன வரணும், பெயரெச்சம் என்ன வரணும், வினையாளனின் பெயர் என்ன வரணும், தொழில் பெயர் என்ன வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உருவாக்கி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு வினையெச்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படித்து, அதாவது இறுதி எழுத்து து அப்படிங்கிறது இத்து கூட்டல் உ. வினையெச்ச விகுதிகள் என்ன, ஒன்று ஈல வரும் அல்லது ஊல வரும். அப்ப இங்க ஊ வந்ததால இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வினையெச்சம். மீதி இதெல்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறது பிராக்டிஸ் பண்ணீங்க. எட்டாவது கேள்வி என்னன்னு பாருங்க. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் அப்படிங்கிற தொடர் வந்து இருக்கு. அந்த தொடர் வந்து என்ன பொருளை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிறது, அதுக்கு என்ன மீனிங்கு அப்படிங்கிறது கேட்குறாங்க. விசும்புங்கிறது நம்ம முதல் கேள்வியிலே பார்த்துருப்போம், பொறுத்துக்கிலே பார்த்துருப்போம். விசும்பு என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா வானம். அப்போ இந்த இடத்துல வானம்ங்கிறது எல்லாத்துலேயுமே ஆப்ஷனில் இருக்கு. ஆனால் இசைங்கிறது எதை குறித்து வருதுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது. இசைங்கிறது பாட்டை சொல்லுதா, புகழ சொல்லுதா, பூமியை சொல்லுதா, ஒளியை சொல்லுதா அப்படின்னா வானம் அப்படின்னா வானத்துல வந்து என்ன ஏற்படும், ஒளி தான் ஏற்படும். அந்த ஒளியை தான் இசைன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இப்ப இடி இடிக்குது, எங்கேருந்து இடி இடிக்குது, வானத்துல இருந்து இடி சத்தம் கேட்குதுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்போ அந்த சவுண்டுக்கு பேர், அந்த ஒலிக்கு பேர் தான் வந்து நம்ம இங்க என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா இசைன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போ வானத்தையும் அதில் ஏற்படக்கூடிய ஒளியையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விசும்பும் இசையும் அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல் குறிக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அது கலைச்சொற்கள். ரொம்ப ஈஸியான கலைச்சொற்கள் தான், பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது இந்த மாதிரி கலைச்சொற்கள் இருந்தும் வந்து நமக்கு வினாக்கள் கேட்கப்படும். ஓகேவா? டெட்டுக்கும் கேட்பாங்க, கட்டாயமாக கேட்பாங்க. அதனால் 6ஆவது 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாடப்புத்தகங்களில் ஒவ்வொரு இயல் முடியும் போதும் என்னென்ன கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஒரு தடவை படித்து பாருங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நேனோ டெக்னாலஜின்றாங்க. நேனோ அப்படின்றா என்ன மீனிங் அப்படின்னா மீ அப்படின்னு அர்த்தம். அப்போ மீ நுண் தொழில்நுட்பம், ஏக்கு 3 2 இடத்துல இருக்கு. ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஸ்பேஸ் என்றால் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இந்த விண்வெளியை குறிக்கக்கூடியது. ஓகே, வானம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கான பேர் தான் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஸ்பேஸ்னா வானம், விண்வெளி எங்க இருக்கு, 2 இடத்துல இருக்கு. ஆனா கூட அடுத்து வர சொல்ல பாருங்க, டெக்னாலஜினா தொழில்நுட்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ விண்வெளி தொழில்நுட்பம் ஆப்ஷன் 1 2க்கு இதுதான் சரியானது, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, இங்க 2 கூற்றுகள் கொடுத்து அந்த 2 கூற்றுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சரியானது எது அப்படின்றதான் கேட்குறாங்க. கூற்று 1 கவனிங்க. கூற்று 1 என்ன சொல்றாங்கன்னா மொழிபெயர்ப்பு சார்ந்த இந்த பாடமே ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். மொழிபெயர்ப்பு எந்த அளவுக்கு இன்றியமையாது, அவருடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா சொன்னா அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சரியா தெரிஞ்சா பேசணும், சரியா தெரியல நம்ம என்ன பண்ணிடணும், அமைதியா விட்டுடணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இது உணர்த்தும் நமக்கு. அதில் எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பினால என்ன பிழைகள் ஏற்பட்டிருக்கு, என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திருக்குதுங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஹிரோஷிமா, நாகசாகி அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக இந்த மொழிபெயர்ப்பிலே சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா முதல் கூற்றுல அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. இந்த சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு செய்யணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சொல்லு, இது சரியான பதத்தோட தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்கணும். அப்போ அதுக்கு சரியான சொல் கிடைக்கல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றாங்க புதை சாக்கடை, பாதாள சாக்கடை அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு செஞ்சு பார்க்குறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல் ஏற்புடையதா இல்லை, சரியானதாக வந்து பார்த்தீங்கன்னா படலை. அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, கூற்று 2 இது சரியானா இந்த கூற்று சரிதான். ஓகே, பாரதியார் அப்படிதான் சொல்லியிருப்பார்.
இரண்டாவது கூற்றுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழோடு தொடர்புடைய கன்னட மொழியில் பயன்படுத்திய புதை சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர், அதையே பயன்படுத்தவும் தொடங்கினர். சரியா இரண்டாவது கூற்று சரியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த மொழியை நம்ம பார்க்கணும், எந்த மொழியில இருந்து இந்த சொல்லை எடுத்தாங்கன்றது. தமிழ்லேருந்து பிரிந்து போன கிளைமொழிகள் நிறைய இருக்கு. அதுல பெருமொழிகள்னு சொன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்த மூணுத்தையும் சொல்லுவோம். ஆனா இங்க கன்னடத்துல இருந்து இந்த புதை சாக்கடைங்கிறது எடுக்கல. ஓகே, இது மலையாள மொழியில இருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ ஒன்று மட்டும்தான் சரி, இரண்டாவது கூற்று தப்பு. ஆப்ஷன் ஏ. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்களை யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படிங்கிற இந்த பாடல் வரி. இந்த பாடல் வரி எதை உணர்த்துது? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ப்புக்காக, அதாவது வேலைக்காகவும், தொழிலுக்காகவும், கல்விக்காகவும் இடம்பெயர்ந்து பல்வேறு இடங்களுக்கு போகிறோம். அப்படி எங்க போனாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய சிறப்பானதை, அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் எங்க கொண்டு வரணும், நம்மளுடைய மொழிக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், வலு சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா மொழிபெயர்த்தல் இல்லாமலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மொழியாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இந்த காலகட்டத்தில் வாழ முடியாது. அதனால் அங்க இருக்கிறதுல எது புதுமையா இருக்குது, எது தேவைப்படுது, எது முக்கியமானது சொல்லுதோ அதெல்லாம் ஏத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்க குறிப்பிட்டாங்க. இது குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதியார் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் திருவிளையாடல் புராணத்தில் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கிறேன். அதாவது திருவிளையாடல் புராணம், திரு அப்படின்னா இறைவனை குறிக்கக்கூடியது. இறைவனுடைய திருவிளையாடல்கள் மொத்தம் 64 இருக்கு. அதான் 64 படலங்கள்னு சொல்லுவாங்க அதுல. ஓகே, படலம்னா உட்பிரிவு. அதை காண்டமா பிரிப்பாங்க. 3 காண்டம் அதான் அங்க கொடுத்துட்டாங்க. மதுரை காண்டம், கூடற் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். இதுல வஞ்சி காண்டம்ங்கிறது வராது. வஞ்சி காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதுல வரும்னா சிலப்பதிகாரத்துல தான் வரும். ஓகேவா? அப்ப இந்த 3 காண்டங்கள்ல இந்த இடைக்காடன் அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து சரி செய்து கொடுக்கிறாரு அப்படிங்கிற செய்தி கூறப்பட்டிருக்கு. அது எந்த காண்டத்துல இடம்பெறுதுன்னு கேட்கிறாங்க. காண்டம் என்றால் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, காண்டம் என்றால் பெரும் பிரிவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு வைக்கிறதுக்கு பேர் படலம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது உட்பிரிவு. அப்போ படலம் உட்பிரிவு, காண்டம் பெரும்பிரிவு. இதுக்கு ஆன்சர் என்ன? திரு ஆலவாய் காண்டம் அப்படிங்கிறது. இந்த திரு ஆலவாய் அப்படிங்கிறது எதை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரையை தான் குறிக்கும். இதுல இருக்கக்கூடிய அனைத்து பேருமே மதுரையினாலும் மதுரை நகரத்தை குறிக்குது, கூடல் நகரம் என்றாலும் மதுரையை குறிக்குது, ஆலவாய் என்ற சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நகரையே குறிக்குது. அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாமே மதுரையை பற்றியே கூறக்கூடியது. அடுத்தது கொற்கை. இந்த கொற்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முத்து குளிக்கும் ஒரு நகரம், பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய நகரம் சொல்லக்கூடியது. அப்போ கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துறை அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த கொற்கையுடைய சிறப்பை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, கொற்கைங்கிற அந்த ஊருடைய பெயர்ல இறுதி எழுத்து ஐ அப்படின்னு சொல்லி முடியுது. ஸோ கை தானே முடியுது. அவ கையை பிரிச்சுனா நமக்கு எப்படி வரும்? இக்கு கூட்டல் ஐ. அப்போ இந்த முடியில இருக்கக்கூடிய ஐ, இந்த எழுத்தை கொண்டு தொடங்கக்கூடிய நூல் பேர் எதுன்னு சொல்லி பாருங்க. இதுல இங்க ஐயை கொண்டு தொடங்கக்கூடிய நூல் எது? ஐங்குறுநூறு. அப்ப இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13க்கு பி. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. இங்க கொடுக்கப்பட்டதுல பிறவினை எது அப்படின்னு கேட்கிறாங்க. பிறவினை பொறுத்த வரைக்கும் பயனிலை தனக்கு உரியதா இருக்கக்கூடாது, எழுவாயை சேரக்கூடாது. ஓகேவா? வேற ஒருத்தரை வந்து போய் சேரணும். தனக்கு சேர்ந்தா அது தன்வினை. நான் ஒரு செயலை செய்யறேன்னா அது எனக்கு தான் சேரும். நான் ஒருத்தவங்களை செய்ய வைக்கிறேன் அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு போய் சேரும். ஓகே, அப்போ செயலின் அடிப்படையில அது யாரை சேருது அப்படிங்கிறத கொண்டு தன்வினையா பிறவினையான்னு சொல்லுவாங்க. இந்த பிறவினைக்குன்னு சொல்லிட்டு சில விகுதிகள் உண்டு, அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னலாம்? பி, இப்போ செய்வித்தான், உண்பித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பி, கற்பித்தான், உண்பித்தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செய், வை, பண். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னா பிறவினைக்கான விகுதிகள். அப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது கற்பித்தான் அப்படின்றாங்க. அப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் போது கற்பித்தால்ங்கிறது யாரும் சேரல, எழிலரசி சேரல, செயலை செய்த இவ. ஆனால் பயனிலை இவளை சேரல, வேற ஒருத்தவங்களுக்காக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பொருள் தான் தருது. இப்போ ஒரு டவுட் வரும், இங்கேயும் பி இருக்கே, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பி வந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயனிலை இல்லை, அதை வந்து பார்த்தீங்கன்னா பிறவினைன்னு சொல்ல முடியாமல் அங்கே பட்டதுன்னு வருது பாருங்க. படு, பட்டது, பெரு, பெற்றது, போனது, ஆனது, ஆயிற்று, போயிற்று, இந்த மாதிரிலாம் வந்தா அது வந்து செயல்பாட்டு வினை. ஓகேவா? அப்போ நீங்க பார்த்ததுமே பட்டதுன்னு வந்தா செயல்பாட்டு வினைன்னு சொல்லிடணும். அது இல்லாம நமக்கு வரக்கூடியதை பார்க்கணும். பார்த்தோம்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிறவினை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி.
அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி. என்ன ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னா, இந்த மொழிபெயர்ப்பு சார்ந்த விஷயங்கள், மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத பத்தி இந்த பாடத்துல குடுத்தாங்க. நானும் அத சொன்னேன். ஏன்னா மொழிபெயர்ப்புங்கிறது மொழிங்கிறது ஒரு மீடியம்னு சொன்னாலும், மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு இடையீட்டு கருவின்னு சொன்னாலும், ஒரு முழு புரிதல உருவாக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பிற மொழி சார்ந்தும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஓகே. ஒரே மொழியில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது கிடையாது. பல விதமான மொழிகள கற்றுருக்கிறாங்க. இங்க அதான் சொல்றாங்க. மொழிபெயர்ப்பு சங்க காலத்திலேயே இருந்ததுங்கிற ஒரு செய்திய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். செப்பேடு, செப்பு தகடு மூலியமா அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த நிகழ்வுகளை நமக்கு வெளியிடுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆணைகாலாவும் இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சிகளாவும் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, செப்பேடுன்னுவாங்க. இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. "மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும்" அப்படிங்கிற இந்த வரிகள் எதை உணர்த்துது? இத உணர்த்தக்கூடிய பொருள் என்னங்கிறத கேட்குறாங்க. என்ன? அப்போ இதனுடைய பொருள் என்ன? சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இடைக்காலத்துல இந்த செப்பேடு வெளியிடப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, சின்னமனூர் செப்பேடுங்கிறது ஏறக்குறைய இடைக்காலம். இடைக்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. எந்த காலம்? இடைக்காலம்னா என்ன? 8ஆம் நூற்றாண்டு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காலம் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது "கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரி யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பாடல் வரிக்கு பொருள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பிரபலமான ஒரு வரியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதா இருக்கும். கல்வி கற்கணும் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா எதன் மூலியமாவாச்சும் கற்கணும். பிச்சை எடுத்தாச்சும் கற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு அரசர், பாண்டிய அரசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்றை கூறியவரா இருப்பார். அவர் அரசரா இருந்தாலும் கல்வியுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதுக்கு முதலிடம் குடுத்து பேசுறாரு. வெற்றி வேர்க்கை. ஓகேவா? வெற்றி வேர்க்கையோட ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்றுக்குரியவர். அடுத்து சரியான இணை என்ன? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அணிகலன்கள்லாம் குடுத்துருக்காங்க. அது அணியக்கூடிய இடத்த வச்சு பொருத்த சொல்றாங்க. எதெல்லாம் சரியா பொருந்தி இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு சிலம்பு, கிண்கிணி. சிலம்புனா கால்ல அணிவது. காற்சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அதனாலேயே சிலப்பதிகாரம் உருவாச்சு. அப்படிங்கிற ஒரு காவியம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திருப்போம். அப்போ காலில் அணிவது சரியானா? சரி. அரைநான். நம்ம பேச்சு வழக்குல என்னன்னு சொல்லுவோம்? அண்ணா கயிறு அப்படின்றோம். அப்ப அண்ணா கயிறுங்கிறது எங்க கட்டுவோம்? காதுலயா அணியும்? அப்படின்னா இல்ல. அது இடையில அணியக்கூடியது. இடுப்புல அணியக்கூடியது. அப்போ இந்த கூற்று வந்து தப்பு. இந்த 2வது. சுட்டி. பேர்லயே சுட்டின்னு வருது. கூடவே நெத்தின்னு வருதா? நெத்தி சுட்டி. அப்ப நெத்தில அணிவது. அது சரிதான். அடுத்தது குண்டலம், குழை. குண்டலம்னா காது அப்படின்னு அர்த்தம். அப்போ 2, 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. தப்பு. 1, 3 சரி. 1, 3 ஆப்ஷன் எங்க இருக்கு? சில இருக்கு. சரியில்லாத கூற்று என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கம்பர் எல்லாருக்கும் மிக பிரபலமான வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவரு. கல்விக்கு அதிபதின்னு கூட வந்து கம்பர சொல்லுவாங்க. அப்போ அந்த கூற்று சரியா? ஃபர்ஸ்ட் கூற்றுன்னா சரிதான். "கல்வியற் பெரியவர் கம்பர், கம்பன் விட்டு கட்டுத் தெரியும் கவி பாடும். கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும், மீண்டும் அதை புதுப்பித்து விடலாம்" அப்படின்ற கூற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா உண்டு. எது? தமிழ்ல இருக்கக்கூடிய தமிழ் நாகரிகம், தமிழே அழிஞ்சு போனாலும் சரி, கம்பன் காவியம், திருக்குறள் இந்த 2 மட்டுமே போதும். தமிழ மீண்டும் கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்றும் இருக்கு. அது சொன்னவர் யாருன்னு தெரிஞ்சா, முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்ஸர் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த கூற்று சரி. அடுத்து 2வது கூற்று என்ன சொல்றாங்க பாருங்க. பாண்டிய நாட்டு திருவெழுந்துறை சார்ந்தது. இந்த இடத்துல நம்ம நுட்பமா கவனிக்கணும். நம்ம அத மேலோட்டமா படிச்சோம்னா சரின்ட்டு போயிடுவோம். ஓகேவா? பாண்டிய நாட்டு திருவெழுந்துறை சேர்ந்தவர் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். சரியா? அப்படின்னா சரியா தான் இருக்கிற மாரி தோணும். திருவெழுந்தூர் ஆமா தேரெழுந்தூர்ன்னு சொல்லுவோமே. கம்பர் பிறந்ததுன்னா கரெக்ட் தான். ஆனா அது சோழ நாடு, பாண்டிய நாடு கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது தப்பா குடுத்துருக்காங்க. இது பாண்டிய நாடு கிடையாது. இது சோழ நாடுன்னு வரணும். ஆதரித்தவர் யாரு? சடையப்ப வள்ளல் தான். அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாட்டுக்கு ஒரு பாடல வந்து பார்த்தீங்கன்னா, பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்லியிருப்பார். அப்ப 2வது கூற்று தப்பு. 3வது விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். இந்த புகழும் வந்து சரி. அப்போ தவறு வந்து ஆப்ஷன் பி மட்டும். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க பாருங்க. பாடல் வரியிலிருந்து கேட்கக்கூடிய கேள்வி. கோசல நாடு. அந்த கோசல நாட்டுல கொடை இல்லாததுக்கு என்ன காரணமா இருக்கு? அங்க யாரும் யாருக்கும் எதுவுமே குடுக்கலப்பா. குடுக்காததுக்கு காரணம் அங்க வறுமையே இல்ல. மக்கள் எல்லாம் செழிப்பாவும், நல்ல வளத்தோடும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்றாங்க. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டாலோ, அல்லது அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொருள் உதவியோ, பண உதவியோ வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அந்த மாரி எதுவுமே இல்லாதபோது, மக்கள் அவங்க பாட்டுன்னு அவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. அப்ப அங்க என்ன இல்ல? வறுமைங்கிறது இல்ல. வறுமை இல்லாதால கொடை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அப்ப ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி 19க்கு.
அடுத்து அணியிலிருந்து ஒரு கேள்வி. இந்த அணி நீங்க இந்த பொதுவா பின்வரும் நிலை என்னன்னா, வந்த சொல் திருப்பி திருப்பி வரும். அதாவது ஒரே சொல் திரும்பி திரும்பி வந்தா, பின்னாடி வந்தா அது பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அத பொறுத்தவரைக்கும் நம்ம 3ஆ பிரிக்கலாம். 1 சொல் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து அதனுடைய பொருள் ஒவ்வொரு இடத்திலயும் ஒவ்வொரு விதமான பொருள தரும். நல்லா கவனிக்க வேண்டியது அதுதான். சொல் பின்வரும் நிலைன்னா அதுதான். வந்த சொல் வந்து, ஆனா எல்லா இடத்திலும் ஒரே பொருள தராம, ஒவ்வொரு இடத்திலும் அதனுடைய பொருள் மாறுந்தா அதுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, சொல் பின்வரும் நிலை. அதுவே நெறைய வேறுபட்ட சொற்கள் வந்து ஒரே பொருளை தந்தா, அதுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, பொருள் பின்வரும் நிலையணி. இதான் 2த்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்ப சொற்பொருள்னு ஒண்ணு இருக்கே. சொற்பொருள் பின்வரும் நிலையணின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்களே. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வந்த சொல் திரும்பி திரும்பி வரும். எல்லா இடத்திலயும் எல்லா டைமும் ஒரே பொருள் தான் தரும். அதனுடைய பொருள் மாறவே மாறாது. அப்போ ஒரு சொல் பல இடங்கள்ல வந்து பல பொருளை தந்தா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சொல் பின்வரும் நிலை. அதுக்கு நேர் ஆப்போசிட். வந்த சொல் திருப்பி திருப்பி அதே பொருள தந்தா, அதுக்கு பேர் சொற்பொருள் பின்வரும் நிலை. நெறைய சொற்கள் வந்து ஒரே பொருள் தந்தா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பொருள் பின்வரும் நிலை அப்படின்னு. இங்க பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும். பொருள் அல்லாது இல்லை பொருள். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. அப்படின்னும்போது, அந்த ஒண்ணுமே இல்லாதவங்கள கூட செல்வம்ங்கிறது உங்கள ஒரு பொருளா, உங்கள ஒரு மனிதரா பார்க்கும். அதுவே பொருள் இல்லாத இல்லை பொருள் அப்படின்னும்போது, அந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அர்த்தமே இல்ல. அப்போ பொருள் அப்படிங்கிறது திரும்பி திரும்பி வந்தாலும், ஒரு இடத்துல செல்வம் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர் அவங்களுடைய உயர்வு தன்மை அப்படிங்கிறத காட்டும். அவங்களுடைய பண்பை வந்து பார்த்தீங்கன்னா காட்டக்கூடியதா இருக்குது. அப்போ பொருள் மாறுது. அப்போ சொல் பின்வரும் நிலை அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து 21 என்ன சொல்றாங்கன்னா, குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த அகப்பொருள், புறப்பொருள் அப்படிங்கிறத பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா பொருள் இலக்கணத்துல அது 2 தான் குடுப்பாங்க. அகம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் வரும். இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கணும். பொருள் இலக்கணத்துல அதாவது புறப்பொருள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 12 விதமான புறத்திணைகள் அப்படிங்கிறது இடம்பெறும். இப்ப இதுல முதற்பொருள்ல அந்த நிலமும், பொழுதும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 5 திணைகள், அந்த 5 திணைகள் எந்தெந்த நிலம்ங்கிறத சொல்லும். அதேபோல பொழுதுனா 5 திணையில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பொழுது அதுக்காக உரிய சிறப்பான பொழுதுகள் அப்படிங்கிறத சொல்லும். சிறுபொழுதுனா, ஒரு நாள்ல ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பேரு சிறுபொழுது. அதாவது காலையில இருந்து இரவு முடிய வரைக்கும், இந்த 24 மணி நேரத்தில ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்த தான் சிறுபொழுதுன்னு சொல்லுவாங்க. பெரும்பொழுதுனா எத சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீண்ட காலம். ஒரு வருடம் ஃபுல்லா அந்த வருடத்தில வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றத்துக்கு பேர் வந்து பெரும்பொழுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, குளிர்காலம் அப்படிங்கிறது. இந்த குளிர்காலம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பொழுது. ஏன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும் தான் ஒரு 1 1/2லிருந்து 2 மாசம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலம் இருக்கும். அடுத்தது என்ன வந்து நமக்கு பனிக்காலம் வரும். அடுத்தது வெயில் காலம் வரும். மறுபடியும் மழைக்காலம் வரும். இப்படி ரொட்டேஷனா மாறி வரும். ஓகே. அப்போ வருடத்தில் நடக்கக்கூடியதுன்றதுல பெரும்பொழுது இது. அப்ப இந்த குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது? அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலம் என்னன்னா, இந்த கேள்வி நீங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்கணும். குளிர்காலம்னு சொன்னா குறிஞ்சி. அப்ப குறிஞ்சி எங்கெல்லாம் இருக்கு? அத மட்டும் வச்சுக்கங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. ஓகேவா? அப்போ இத நீக்கிடுங்க. இதுல இருக்கா? இருக்கு. அதேபோல குறிஞ்சி இல்லாதது எது? இதுல இல்ல. இத மட்டும் தான் இப்போதைக்கு நீங்குது. அப்போ இங்கேயும் குறிஞ்சி இருக்கு, இங்கேயும் குறிஞ்சி இருக்கு, இங்கேயும் குறிஞ்சி இருக்கு. வேற எதனா இருக்கா? நம்ம எங்கேயுமே நேரடியா பார்க்கலன்னா, 6 பெரும்பகுதிகள்னு சொல்லி 2 நிலங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மருத நிலத்துக்கும், இன்னொன்னு நெய்தல் நிலத்துக்கும் அங்க 6 விதமான பெரும்பகுதிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்ப அதுல குளிர்காலமும் அடங்குதா? அப்போ குறிஞ்சியோட சேர்த்து மருதம், நெய்தல் அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வரும்? குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 21க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 22வது கேள்வி. குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபர் சிறு வயதில வந்து பார்த்தீங்கன்னா, பேச கொஞ்சம் சிரமப்பட்டவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ முருகன் அதாவது இறைவன் அருளால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சு திறமை வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இவருடைய காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. சரியானா சரிதான். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இந்த 3 மொழிகளில் புலமை மிக்கவர்னா இதுவும் சரியான கூற்று. அதேபோல தன்னுடைய பெயர்ல காசி நம்ம வாரணாசின்னு சொல்றோம் பாருங்க. அந்த காசியிலயும் சரி, அதேபோல வந்து திருப்பனந்தாள் அப்படிங்கிற இடத்திலயும் சரி, மடங்களை நிறுவியவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க குடுக்கல. இருந்தாலும் வந்து அத நோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அவருடைய நூல்கள் சொல்றாங்க. கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை இதெல்லாம் அவர் இயற்றிய நூலானா ஆமா 2மே சரி. அப்ப 2ம் சரி.
இதை பார்த்ததுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள். கூத்துப்பட்டறை அப்படின்னு சொல்லுவோம். கூத்துப்பட்டறை நடத்தியவர் யாரோ நான் முத்துச்சாமி அவர்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழி என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லுங்க. கலைஞாயிறு, கவிஞாயிறு, மொழிஞாயிறு இந்த மாதிரின்னு இவருக்கு உரிய அடைமொழி என்ன? நான் சொன்னதுலேயே வந்துருச்சு. அதில் எது சரியானது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இதில் ரொம்ப நேரமாக பார்க்காதவங்க, அதாவது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக்கை போடுங்க. லைக்கை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிட்டு புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது பழைய புக்கில் முக்கியமான ஒன்று. செரு, வித்து, யானர், வட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து சொல்றாங்க. செருனா வயல் அப்படின்னு அர்த்தம். ஏக்கு 4 2 இடத்துல வந்துச்சு. வித்துனா விதை, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரியா இருக்கு. யானர் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யானர் அப்படின்னா புது வருவாய். வட்டினா பனையோலை பெட்டி. ஓகே, அப்போ யானர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்த இடத்துல இருக்கிறது. வட்டினா பனையோலை பெட்டி அப்படிங்கிறது. அண்ட் இன்றைய கடைசி கேள்வி, இந்த கடைசி கேள்வி என்ன அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3வது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட், அதாவது 10வது முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்து ஒரே இதுவாகவே பார்க்கலாம். ஒரே வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப நுட்பமான ஒரு கலை இது. ஏன்னா கேட்குறவங்கள தன் வயப்படுத்தணும். ரெண்டாவது சுவாரஸ்யம் புரியக்கூடாது. அதே சுவாரஸ்யத்தில் கொண்டு போகணும். அது மாதிரி இருக்குன்னா நீங்கள் நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். அந்த எந்த கலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேச்சுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சுக்கலை தான் கேட்குறவங்களுக்கும் சரி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னாலும் அந்த பேச்சுக்கலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அந்த அரிய கலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் பேச்சுக்கலை. ஓகேவா? ஸோ மேற்கொண்டு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். அதை தாண்டி இது வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 6வது 10வது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் டெட்டுக்காக போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சதுக்கப்புறம் 11th 12th இருக்கக்கூடிய முக்கியமானதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்துட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் தமிழ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜிஎஸ் வேணுமா தான் கேளுங்க. ஜிஎஸ் உடையதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.